ஆசி பாட்காஸ்டை தொடர்ந்து கேட்டு வரும் ஆன்மநேய சகோதர சகோதரிகளே, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய வாழ்க்கையிலே மங்களகரமான மாற்றங்கள் நிகழ எல்லாம் வல்ல அந்த சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் துணை புரிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, அந்த சுப்ரீம் பீயிங்கோட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு சில வாசகங்களை, சில கருத்துக்களை இதிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். நம்முடைய வாழ்வை யாரோ ஒருவர் கையில் கொடுத்துவிட்டு அவர்கள் நம்மை விட்டு விலகுகின்ற போது எதிர்பாராத விதமாகவும் நடக்கும். சிலர் தனிப்பட்ட முறையிலே அதை முயற்சி செய்து வெற்றி கண்டு விட்டதாக இருவருக்கிடையிலே ஒருவர் புகுந்து உறவை முறிப்பதற்கு காரணமாக இருக்கலாம். எது நடந்தாலும் சரி, நம்முடைய பாதை ராஜபாட்டையாக இருக்க வேண்டும். சில விஷயங்கள் நம்மை விட்டு நீங்கும் போது அது நன்மைக்காக என்று கருத வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சிலருடைய உறவுகள் திடீரென்று ஏற்படும். எல்லாமே வழிப்பயணம்தான். அந்த இதில் கடைசி எண்டில் யாரும் கூட இருக்க போகிறதில்ல. எல்லாமே எல்லா உறவுகளும் இது ஒத்தையடி பாதை தான். நம்ம தனியாக வந்தோம், தனியாக தான் கிளம்பணும். அதை ஃபிலாசபிக்கலாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். திடீர்னு ஒருத்தர் வந்த உடனே அவர் நினைவாகவே இருப்பது, அதற்காகவே அவரை திருப்திப்படுத்துவதற்காக முயற்சி செய்வது, இதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் கூட நடந்திருக்கலாம். மேற்கொண்டு நடைபெறாத வகையிலே நம்முடைய உணர்வுகள் முதிர்ச்சி பெற வேண்டும். நம்முடைய உணர்வுகள் முதிர்ச்சி அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாம் சாதனை மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அதை கைவிடக்கூடாது. பயிற்சி முறைகள் நமக்கு தேவைப்படுகிறது. மனதிற்கு பயிற்சி தேவைப்படுகிறது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு கதையை நான் சொல்கின்றேன். ஒருவர் பார்த்து ஒரு குதிரையை வளர்க்கின்றார். குட்டியாக இருக்கும்போதே அது வந்துருச்சு அவர்கிட்ட. நம்முடைய மனித மனம் எப்படி இயங்கும் என்பதற்கு இந்த கதையை வைத்து நம்மை உரசி பார்ப்பதற்கும், நம்மை சார்ந்தவர்களோடு தொடர்பு கொள்ளும்போது எவ்வாறு நடந்து கொள்வது என்ற விழிப்புணர்வும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இதை நான் பதிவு செய்கின்றேன். அந்த போனி, அந்த சின்ன குதிரையை வாங்கி அழகு பார்த்தார், வளர்த்தார். அது அவருடைய பணிகள் எல்லாத்துலேயுமே அவருக்கு உதவியாக இருந்தது. அவர் வயல் வேலைக்கு யூஸ் பண்ணிக்குவார், சொந்தமாக பக்கத்து ஊர்களுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவார். இப்படி இருந்துச்சு. அப்படி காலங்கள் உருண்டு ஓடியது. குதிரைக்கும் கொஞ்சம் வயோதிகம் ஏற்பட்டது. குதிரை பக்கத்தில் போய் அப்படியே மேய்ஞ்சிட்டு டக்குன்னு வரும். ஒரு நாள் என்ன பண்ணிச்சு, குதிரை மேய்ஞ்சிக்கிட்டே போகும்போது பக்கத்தில் ஒரு கிணறு இருந்திருக்கு, பெரிய கிணறு. ஆனால் அது இலைகளெல்லாம் மண்டி போய் அது மூடப்படாமல் இருந்த அந்த கிணறுக்குள்ளே அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே போன குதிரை விழுந்துருது. மேலே இலை மூடி இருக்கு, ஆனால் உள்ள ஹாலோவாக இருக்குது. விழுந்துட்டு பெரிய சத்தம் போடுகிறது. பெரிய சத்தம் போட்ட உடனே இவர், குதிரைக்கு சொந்தக்காரர், ஓடி வரார். அந்த இலைகளையெல்லாம் விலக்கிட்டு பார்க்குறாரு. அந்த குதிரை நல்லா அடிபட்டு எழுந்து நிற்க சிரமப்படுது. அப்படியே பார்க்குறவர் காப்பாற்றி கொண்டு வரலான்னு முயற்சி செய்யும்போது, நம்முடைய எண்ணங்கள் நமக்குள்ள திடீரென்று வக்கரமான எண்ணங்கள் தோன்றும். விபரீதமான முடிவுகளை நாம் எடுப்போம். அதற்கு உதாரணமாகத்தான் இந்த நிகழ்வு ஏற்படுகிறது. இப்போ அவருக்கு ஒரு யோசனை வருது. என்ன யோசனை அப்படின்னு சொன்ன, இதை மேலே தூக்கிட்டு இதுக்கு சிகிச்சை அளிக்கணும். அதுக்கு பணம் தேவைப்படும். இன்னொரு விஷயம், சிகிச்சையெல்லாம் அளித்து இது வேலை செய்ய போதா நமக்கு அப்படின்னு பார்த்தா கிடையாது. இது வயது ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணிடலாம், கிணத்தை மூடிடலாம். இப்படியே இதை வச்சு கிணத்தை மூடிடலான்னு. இப்படி இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் பேப்பரில் பார்க்குறோம், சொத்து தரலை, இவங்க அப்பா அம்மாவால் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்பா அம்மா வாழ்க்கையை முடிவு அடைவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அதே போன்ற எண்ணம் அந்த குதிரைக்கு சொந்தக்காரருக்கும் ஏற்படுகிறது. அவர் என்ன சொல்கிறாரு, சத்தம் போட்டு எல்லாரும், ஊர்க்காரங்க எல்லாரும் மம்மட்டியோடு வாங்க, இங்கே இந்த கிணத்தை நம்ம இன்னைக்கு மூடணும் அப்படின்றார். குதிரை அப்பாவியாக அப்படியே மேலே பார்க்குது. இவ்வளோ நாள் அவருக்காக நம்ம ஓடி ஓடி உழைத்தோம், இப்போ காப்பாற்றுறதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாரும் ஓடி இவர் வெட்டுறதை பார்த்து,
குதிரை இருக்கால அது இதுவாகிடுச்சு, நீங்கள் போடுங்க அப்படி, இப்போ அது இனிமேல் காப்பாற்றி ஒன்றும் பண்ண முடியாது, முதல்ல நம்ம கிணத்தை மூடுவோம் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் அவர் பேச்சுக்கு கட்டுப்பட்டு சுற்றி ஆளாளுக்கு சுற்றி மண்ணை வெட்டுறாங்க, வெட்டி போடுறாங்க. குதிரைக்கு திடீர்னு பொறி தட்டுகிறது. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இவர்களால் நம்ம சமாதி செய்யப்படக்கூடாது, நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படின்னு. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையை மூடு விழா நடத்த முயற்சிப்பார்கள். அப்படி செய்கின்ற போது நாம் சிலிர்த்தெழ வேண்டும். மண் குதிரை மேலே விழுந்துக்கிட்டே இருக்குது, குதிரை முதுவை அப்படி அசைக்குது, முதுவை அசைச்சு கீழே தள்ளுது மண்ணை. அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காருது, திருப்பி அது மாதிரி பண்ணுது. கொஞ்சம் நேரம் என்ன ஆகுது, அப்படியே போட்டுக்கிட்டே வரும்போது அது ஒரு சர்டன் ஹைட்டு மண் வந்துட்டு கீழே உட்கார்றது, மண்ணை விழுகும்போது அப்படி பண்ணிக்கிட்டே இருக்குது. டக்குன்னு ஃபுல்லாக எந்திரிக்காமல் அப்படியே வெயிட் பண்ணுது, சரியான தருணம் பார்த்து மேலே வருது. அந்த கொட்டிட்டாங்க, இப்போ எந்திரிச்சு நின்று கொஞ்சம் ஜம்ப் பண்ண மேலே வந்துடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுது. அது ஒரு புத்திசாலி குதிரை. அந்த கொட்டியாச்சு, இதுக்கிட்ட வரப்போகுது. அப்போ என்ன பண்ணுது, டபக்குன்னு அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டு இருந்ததை தட்டி விட்டுட்டு எந்திரிச்சு சிலிர்த்து மேலே அப்படி சக்குன்னு நின்றுட்டு ஒரு கணைச்சிட்டு, நீங்கள் எனக்கு மூடு விழா நடத்த முடியாது என்பதை விளங்க வைத்து விட்டு டக்குன்னு அங்கேருந்து ஓடிடுது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் சில நெருங்கிய உறவுகள், நண்பர்கள் நமக்கு வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சிப்பார்கள். இந்த இடத்திலே நாம் அந்த குதிரையை போன்ற சில விஷயங்களை பொறுமையாக மேலே விழுகிற மண்ணை தாங்கிக்கிட்டு அந்த பொறுத்துக்கிட்டு சரியான தருணம் பார்த்து வீறு கொண்டு எழுந்திருக்க வேண்டும். நாம் வீண் விவாதங்கள் எல்லாம் செய்து கொண்டு காலத்தை வீணாக்கி கொண்டு இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு நமக்கு என்ன தேவை என்று பார்க்கும்போது நமக்கு அழிவில்லாத அந்த ஊக்கம் என்று சொல்வார் தெய்வப்புலமை திருவள்ளுவர். அந்த அழிவிலா ஊக்கத்தை நாம் பெற்று நமக்கு அந்த ட்ரஸ்ட், அந்த பிலீஃப் செல்ஃப் பிலீஃப் அதை யாராலும் ஒன்றும் தகர்க்க முடியாத அளவுக்கு நாம் உறுதியுடையவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பேர் புழுதி வாரி தூற்றினாலும், அந்த குதிரையின் மேல் போய் விழுந்தது போல எத்தனை பேர் தூற்றினாலும் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஆகிவிடும். அதனால் இது பலருடைய வாழ்க்கையிலே இது நடந்திருக்கிறது. திரைப்படத்துறை, விளையாட்டுத்துறை, அரசியல், ஆன்மீகம், இப்படி பல துறையிலே இகழ்ச்சி, ஏளனம், எதிர்ப்பு இதையெல்லாம் தாங்கி கொண்டு முன்னேறியவர்கள் தான் உலக சரித்திரத்திலே இடம்பெற்றார்கள். எல்லோரும் முடியாது என்று சொல்லி கைவிட்டதை யார் கையில் எடுத்தார்களோ அவர்கள் சரித்திர புருஷர்களாக மாறிப்போனார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இது முடியாது, தெரியாது, இது என்கிட்ட இல்லை, இது இதை அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் மற்றவங்க சொல்கிறத நம்ம ஒரு சேலஞ்சாக மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் நின்று சேலஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காம அதை அடைஞ்சு காட்டணும், அதை சக்ஸஸ் பண்ணி காட்டணும். அப்படி ஒரு நெறியை வாழ்க்கையிலே நாம் பின்பற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே சில உறவுகள் நீங்கும், சில உறவுகள் புதிதாக வரும். எல்லாவற்றையும் நாம் விலகியிருந்து பார்க்க வேண்டும். எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக நமக்கு ஒருவர் துன்பம் தருகிறார் என்றால் அவரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும். ரமண மகர்ஷி போன்றவர்கள் இதையெல்லாம் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். அதை ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அதை அங்கீகரிப்பது போல பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கார். யார் நம்மளை புழுதி வாரி தூற்றுகிறார்களோ, குறை கூறுகிறார்களோ அவர்களை பக்கத்தில் வச்சுக்கணும். ஏன்னா கர்ம வினையை அவன் துடைக்கிறான், கர்ம வினையை நம்மக்கிட்ட இருந்து எடுக்கிறான். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஜீனில் இருக்க ரெக்கார்டெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்தவன் அப்படின்னு அவங்கள வெறுத்து ஒதுக்கி அவங்கள திருப்பி எப்படி துன்புறுத்தலான்னு நினைக்கிறது, இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனம். அதனால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்ம அதை நன்றியோடு ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும். யாரையும் புறங்கூறுதலோ பொல்லாப்பாக பொறாமை கொள்வதோ இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு தருணத்தை பார்த்து உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். அதிலே மட்டும் இலக்கில் மட்டும் கவனம் இருக்கும்போது பிரம்மாண்ட சாதனைகளை எல்லாம் படைப்போம் என்று கூறிக்கொண்டு, நீங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட பிரம்மாண்ட வளர்ச்சி பெற இயற்கை என்ற பேராற்றல் துணை புரியும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும்
ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். காட் bless யூ. வாழ்க வளர்த்துரு. RC Podcast by MS Ravishankar Raja.